வாங்க சித்தப்பு. எப்படி இருக்கமா அண்ணா? சித்தப்பு, தம்பி அம்மாவும் நல்லா இருக்காங்களா? எப்படிமா நல்லா இருக்க முடியும்? ஏதோ அந்த சின்ன கருத்தை கோச்சிட்டு வந்துட்டா அதுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்காம நீயும் உன் புருஷன் சேர்ந்து வீட்டோட சேர்த்து வச்சிட்டீங்களே. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டேன் நான் தாடி பையன். நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக உங்க சங்காத்தமே வேண்டாம் நான் தொடராசு ஒதுங்கி இருந்தோம். உன் முகத்துக்காக பாக்குறேன். இல்லைன்னா அந்த முடியாக என்ன தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். வேண்டாமா, அவன் கண்ணீர் சிந்துனா நீங்க எல்லாம் மண்ணா போயிருவீங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க சித்தப்பு. நானும் எவ்வளவோ புத்தி சொல்லிட்டேன். அந்த பொண்ணு அங்க வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறா. அவ பிடிவாதம் பிடிச்சா அப்படியே அவளை விட்டுறதா? அத்தை, அவங்க கிட்ட என்ன பேச்சு? உள்ள வாங்க. செல்லம், உங்க அப்பா உன் நினைவுல திடீர்னு செத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மனசு உடைச்சிட கூடாதுமா.